ஸ்ரீவைகுண்டம் அருகே பெருவெள்ளம் காரணமாக ரயிலில் சிக்கியுள்ள 500க்கும் அதிக பயணிகளுக்கு உணவு தர முடியாத நிலை காணப்படுகிறது. அங்கு என்ன நடக்கிறது என்ற விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சுபாஷ், முன்னதாக அங்க 800 பயணிகள் சிக்கிட்டு இருந்தாங்க. அதுல சிலரை மீட்டிருக்காங்க. இன்னும் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கு சிக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களை மீட்கும் பணிகள் அல்லது அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கா? கண்டிப்பாக ஆனந்தி. தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வரும் காரணத்தினால திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த 800 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இங்க உணவு எதுவும் இல்லாம, தண்ணி எதுவும் இல்லாம சிக்கி கொண்டிருந்த 800 பயணிகளுக்கு 300 பேரை 4 அரசு பேருந்து மற்றும் 2 மினி வேன் மூலமாக பக்கத்துல இருக்க அந்த அரசு பள்ளியில பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக 500 பேர் அங்கிருந்து கொண்டு செல்ல முடியாம அங்க ரயில் நிலையத்திலேயே சிக்கி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணி வழங்குவதற்கு தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஏற்கனவே கோவையில ஹெலிகாப்டர் மூலமாக 2 டன் உணவானது கொண்டு செல்வதற்கு ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஹெலிகாப்டர் சென்று கொண்டிருந்த போது வெப்ப நிலையானது சரியில்லாத காரணத்தினால் ஸ்ரீவைகுண்டம் செல்ல முடிய காலதாமதமானது ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே உணவு சாலைகள் வழியாக சென்று கொண்டிருந்த வாகனமும் ஸ்ரீவைகுண்டத்தில் பக்கத்துல 3 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டு உணவு கொண்டு போவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில தற்போது ஹெலிகாப்டரும் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்கு செல்ல முடியாம தற்போது தாமதம் ஆனது ஏற்பட்டுள்ளது. இதனால 500க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு உணவு வழங்குவதில் தாமதமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனந்தி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.